தமிழுக்கு முதல் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 8 அமேசிங் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி கூல் டெக் இன்வென்ஷன் அண்ட் கேட்ஜெட்ஸை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இதே மாதிரி நிறைய எக்கச்சக்கமான கேட்ஜெட்ஸ் பற்றின வீடியோஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுக்கு தனியாகவே கேட்ஜெட்ஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டும் நியூ டெக்னாலஜி இன்வென்ஷன்ற பிளேலிஸ்ட்டும் இருக்குது. இது வரைக்கும் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டன்லையும் லிங்க் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் இருக்குது, நம்ம சேனல்லையும் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எக்கச்சக்கமான இன்வென்ஷனை பற்றியும் கூல் டெக் கேட்ஜெட்ஸை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி அதிகமான வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம தமிழ் மொபைல் டெக் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இந்த சீரிஸ்க்கு ரொம்பவே ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன். நீங்க நம்மளுடைய தமிழ் மொபைல் டெக் சேனலுக்கு கொடுக்குற சப்போர்ட் மாதிரியே நம்மளுடைய செகண்ட் சேனலான எத்திக்கல் எஜுகேஷன்ற சேனலுக்கு கண்டிப்பா உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. அந்த சேனல்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் ஃபேக்ட், இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், உங்க மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரி நிறைய கண்டென்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலேயும் நிறைய கண்டென்ட் ரெகுலரா நம்ம சேனல்ல டெய்லி வரப்போகுது. இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. மறக்காம நம்மளுடைய செகண்ட் சேனலான எத்திக்கல் எஜுகேஷன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சூப்பரான வீடியோஸ் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, ஜெட்ஜாக் அல்ட்ரா ட்ரோன். ஆக்சுவலி இது ஒரு ட்ரோன் அப்படின்றது பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ட்ரோனோட சைஸை பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டி சைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இதுக்கு ஒரு கண்ட்ரோலரும் கொடுக்குறாங்க, கிட்டத்தட்ட ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்கும். இந்த ட்ரோனை ஒன் டச் பண்ணால் லேண்டிங் ஆகும். லைட்டாக த்ரோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ட்ரோன் பறக்க ஆரம்பிச்சிடும். இந்த ட்ரோனில் கேமராவும் கொடுத்துருக்காங்க, 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரோன் மூலமா நம்மளால போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஷூட் பண்ணிக்க முடியும். மொபைல் கூட ஈஸியா பேர் பண்ணிடலாம். ப்ளூடூத் சப்போர்ட் அவைலபிளா இருக்கு. ஸோ இதில் வைஃபை சப்போர்ட்டும் அவைலபிளா இருக்கிறதுனால மொபைல் கூட ரொம்பவே ஈஸியா பேர் பண்ணிக்கலாம். உங்க லைஃப்ல நடக்கிற ரொம்பவே முக்கியமான தருணங்களை இந்த ஒரு ட்ரோனை யூஸ் பண்ணி ரொம்பவே போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஈஸியாவே ஷூட் பண்ணிக்க முடியும். இந்த ட்ரோன் ரொம்பவே உள்ளங்கையில் அடங்குற அளவுக்கு ரொம்ப குட்டி ட்ரோன் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா அந்த ட்ரோனுடைய கண்ட்ரோலர் சைஸ் கூட இந்த ட்ரோன் இருக்காது. ரொம்பவே சின்ன சைஸா இருக்கிறதுனால ரொம்பவே ஈஸியா எங்க வேணாலும் கேரி பண்ணி எடுத்துட்டு போகலாம். சர்ப்ரைஸா சில போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும். ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ரோன் அப்படின்னு சொல்லலாம். இது தேவைப்பட்ட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதிகமான தகவல் தெரிஞ்சுக்க செக் பண்ணிக்கோங்க. நம்பர் 2, செஃப்மேன் போர்ட்டபிள் ஃப்ரிட்ஜ். ஃப்ரிட்ஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொதுவாக வீடுகளில் பெரிய அளவில் பார்த்துருப்போம். இன்னும் பெரிய அளவுலாம் ஃப்ரிட்ஜ் அடங்கியிருக்கு. ஸோ இந்த ஒரு ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக ஒரு மனுஷனுக்கு தேவையான ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃப்ரிட்ஜ் டோட்டலாக 4 லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரிட்ஜை ஈஸியாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கேரி பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். நீங்கள் போகிற பார்ட்டி ஃபங்க்ஷன் எங்கே வேணாலும் நீங்கள் இந்த ஃப்ரிட்ஜை எடுத்துகிட்டு போகலாம். உங்களுடைய காரில் நீங்கள் வச்சு கூட இந்த ஃப்ரிட்ஜை எடுத்துகிட்டு போகலாம். இதில் வார்மும் இருக்குது, கூலும் இருக்குது. ஏசி சப்போர்ட்லையும் ஒர்க் ஆகும், டிசி சப்போர்ட்லையும் ஒர்க் ஆகும். உங்களுக்கு தேவையான சிங்கிள் பொருளாக இருந்தாலும் சரி, இல்லை மல்டிபிள் பொருளாக இருந்தாலும் சரி, 4 லிட்டருக்கு உள்ள கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா இந்த ஒரு ஃப்ரிட்ஜில் நீங்கள் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். உங்களுக்கு தேவையான ட்ரிங்கை கூலாகவும் வார்மாகவும் வச்சுக்க இந்த ஒரு ஃப்ரிட்ஜ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 3, ஆர்மோ. ஆர்மோ அப்படின்ற இந்த ஒரு டிவைஸ் ஆக்சுவலி டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு எக்கச்சக்கமான டிவைசஸ் இந்த மாதிரி இருக்கு. இது அந்த வகையில் வித்தியாசமான ஒரு டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஈஸியாக உங்கள் கையில் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ரொம்ப ஃபோல்டபுளான ஒரு டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த டிவைஸை நீங்கள் ஆன் பண்ணிட்டு, அதாவது இந்த டிவைஸ் ஃபோல்டபுளில் இருக்கும், அன்ஃபோல்ட் பண்ணிட்டு இதில் நீங்கள் நம்ம ஏறி நின்றாலே இந்த டிவைஸ் மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். லெஃப்ட் ரைட் கண்ட்ரோல் லெஃப்ட் லெக்லையும் ரைட் லெக்லையும் கொடுத்துருப்பாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஜஸ்ட் ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி நீங்கள் எதை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இது ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிவைஸோட வெயிட் டோட்டலாக 6.5 kg தான் வரும். அதனால ஈஸியாக எங்கே வேணாலும் யார் வேணாலும் கேரி பண்ணி எடுத்துட்டு போற அளவுக்கு இருக்கு. ரொம்பவே ஸ்பீட் கம்மியாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15 km/h அந்த ஸ்பீட்ல தான் இது வந்து மூவ் பண்ணி போகும். இதை நம்ம ரொம்பவே ஈஸியாக பேட்டரி மூலமா சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு டிசி சப்போர்ட் அண்ட் ஏசி சப்போர்ட் அவைலபிளா இருக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 20 km நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து கொடுக்கும். இதோடைய சார்ஜிங் கெப்பாசிட்டி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 to 5 hours சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க இந்த டிவைஸ்ல போயிட்டு இருக்கப்போ நீங்க ஒன் ஹேண்ட் மோட்ல நீங்க போகணும் அப்படின்னா இதுக்கு ஹேண்டிலும் கொடுக்குறாங்க. இன்கேஸ் இந்த ஒரு டிவைஸை ஃபியூச்சர்ல நம்மளால இந்தியாவில் யூஸ் பண்ண முடிஞ்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதை யூஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஒரு டிவைஸை பத்தின அதிகமான தகவல் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. நம்பர் 4, பேரட் மேம்போ. ஆக்சுவலி இதுவும் ஒரு ட்ரோன் தான், பட் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக இருக்கக்கூடிய ஒரு ட்ரோன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு ட்ரோனை யூஸ் பண்ணி நம்ம கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். பபிள் ஷூட்டர் பண்றது, இந்த மாதிரி டம்ளர்ஸை ஷூட் பண்றது, இந்த மாதிரி கேம்ஸுக்கு இந்த பேரட் மேம்போ ட்ரோன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரோனா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த ஒரு ட்ரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த ஹேண்ட்ஸை தனியாக ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அந்த ட்ரோனை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் நம்மளுடைய மொபைல் மூலமா பேர் பண்ணி ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் சப்போர்ட் இருக்கு. இந்த பேரட் மேம்போ ட்ரோனுக்கான டோட்டல் கண்ட்ரோலுமே மொபைல் மூலமா தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதுக்கு தனியாக கண்ட்ரோலர் கிடையவே கிடையாது. இந்த ட்ரோனை பற்றி அதிகமான தகவல் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. நம்பர் 5, MSR ட்ரையல் ஷாட்.
ஆக்சுவலி கேம்பிங் ட்ரெக்கிங் போறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இம்பார்ட்டன்டான கேட்ஜெட் தான் இந்த ஒரு கேட்ஜெட்டா இருக்கும். ஆக்சுவலி ஹில்ஸுக்கு ட்ரெக்கிங் போறவங்களுக்கு அங்க போற நேச்சுரல் வாட்டரை அப்படியே ட்ரிங்க் பண்றதுக்கு இந்த ஒரு கேட்ஜெட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கேட்ஜெட் அப்படினே சொல்லலாம். கிட்டத்தட்ட 142 கிராம்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு கேட்ஜெட்டை யூஸ் பண்ணி டைரக்டா அங்க போற நேச்சுரல் ரிசோர்ஸ் வாட்டரை நம்ம ஈஸியா வந்து ட்ரிங்க் பண்ணிக்க முடியும். ஏன்னா இதுல வந்து ஃபில்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. டோட்டலா 3 லேயர் கோட்டிங் ஃபில்டர் கொடுத்திருக்கிறதுனால இது மூலமா வரக்கூடிய வாட்டரை ஹீட் பண்ணாம நம்ம ஃபில்டர் பண்ணாம அப்படியே குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது டஸ்ட் அண்ட் பாக்டீரியா ஃபில்டர் பண்ணி தான் நமக்கு இந்த ஒரு கேட்ஜெட் கொடுக்குது. நம்பர் 6 மேக்ஸ் பம்ப் 2. போன வீடியோவில் நம்ம ஜிகா பம்ப் 2 அப்படின்ற ஒரு பம்ப் பார்த்தோம். அந்த வகையில் இதுவும் ஒரு சூப்பரான பம்ப் அப்படின்னே சொல்லலாம். மேக்ஸ் பம்ப் 2 இந்த ஒரு பம்பை யூஸ் பண்ணி எந்த ஒரு ஏர் ஃபில் பண்ணக்கூடிய பொருட்களையும் ரொம்பவே ஈஸியாக ஏர் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒரு பொருளை நம்ம ஈஸியாக ஏர் ஃபில் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஏற்ற மாதிரி இதில் நாப் கொடுக்குறாங்க. அந்த நாப்பை யூஸ் பண்ணி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம ஏர் ஃபில் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக பொருந்தக்கூடிய ஒரு டிவைஸாக இது இருக்குது. இந்த டிவைஸை யூஸ் பண்ணி நம்ம ஏர் ஃபில் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் வேக்யூம் பண்ணணும் அப்படின்னா கூட வேக்யூமும் பண்ணிக்கலாம். அந்த ஒரு சப்போர்ட்டும் இந்த ஒரு பம்ப் கொடுக்குறாங்க. இந்த ஒரு பம்பை பத்தின அதிகமான தகவல் அண்ட் பைலிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை சார்ஜ் பண்ணிக்கிறது அப்படின்றது ரொம்பவே ஈஸி. டைரக்டா நம்மளுடைய பவர் பேங்கா இருந்தாலும் சரி, டைரக்ட் பவர் சப்ளைலையும் யூஎஸ்பி கேபிள் மூலமா ரொம்பவே ஈஸியா சார்ஜ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் இது ஒரு பவர் பேங்காவும் ஒர்க் ஆகுது. எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல மொபைல் டிவைஸ்க்கு நம்ம சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 7 NE1 ஹெல்மெட். கொரோனா இஷ்யூ எல்லாரையும் வாட்டி வதைக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு சிச்சுவேஷன்ல நாளுக்கு நாள் கொரோனா அதிகமாகிட்டு தான் இருக்கு, கம்மியான மாதிரி தெரியல. கொரோனால இருந்து டோட்டலா நம்மளை பாதுகாத்துக்க எத்தனையோ வகையான கேட்ஜெட்ஸ் இப்போ ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. அந்த வகையில இந்த ஒரு கேட்ஜெட்டும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ப்ரொடெக்ஷனான சேஃப்டி கேட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு சூப்பரான ஒரு ஹெல்மெட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹெல்மெட் மூலமா நம்மள ஹார்ம்ஃபுல் வைரஸ் அண்ட் பாக்டீரியா நம்ம அட்டாக் பண்றதை ஈஸியா நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இதுல நமக்கு மூச்சு விடுற சிரமம் அப்படின்றது இருக்கவே இருக்காது. இது ஒரு ஆன்டி ஃபாக் ஹெல்மெட். அதாவது நம்ம மூச்சு விடுறப்போ சில ஹெல்மெட் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபாகே அந்த ஒரு ஹீட்டே வந்து அந்த ஹெல்மெட்ல டோட்டலா வந்து கவர் பண்ணிடும். பட் இதுல அப்படி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஆன்டி ஃபாக் ஹெல்மெட். இதுல வந்து ப்ளூடூத் சிஸ்டம் அவைலபிளா இருக்கு, எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர்ஸும் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு கால்ஸ் வருது அப்படின்னா கூட உங்களோட மொபைல் கூட பேர் பண்ணிட்டு நீங்க இந்த ஹெல்மெட்ல இருந்தே கூட கால்ஸ் வந்து பேசிக்கலாம். இந்த ஒரு ஹெல்மெட் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பாக்டீரியா அண்ட் வைரஸ்ல இருந்து நீங்க உங்களை செல்ஃபாவே ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபியூச்சர் கேட்ஜெட். நம்பர் 8 மைக்ரோ பிளேட் பிக்ஸ். ஆக்சுவலி இது ஒரு ரொம்பவே குட்டியான ஒரு கேட்ஜெட், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். குட்டியா கேப்சூல் சைஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு கேட்ஜெட் கட்டிங் டூலாக நமக்கு யூஸ் ஆகுது. ஈஸியாக கீ செயின்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு கேட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்பவே ஷார்ப்பாக இருந்தாலும் நம்மளுடைய கைகளுக்கு எந்த ஒரு டேமேஜையும் இது கிரியேட் பண்ணாது. அந்த வகையில் இதை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. கேப்சூல் சைஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு கேப்பை ரிமூவ் பண்ணிடும் அப்படின்னா ஷார்ப்பான கட்டிங் டூல் நமக்கு கிடைக்கும். இந்த டூலை யூஸ் பண்ணி எந்த ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்லையும் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. இதை ஈஸியாக நம்மளுடைய கீ செயின் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பேண்ட் பாக்கெட்லையும் நம்ம ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இருக்கிற இடமே தெரியாது. பட் ரொம்பவே குட்டியான கேட்ஜெட்டாக இருந்தாலும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கேட்ஜெட்டும் கூட. எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு கேட்ஜெட்டை பற்றின அதிகமான தகவல் பைலிங் இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஷார்ப்பான பிளேட், பட் நம்மளுடைய கைகளுக்கு ரொம்பவே சேஃபான ஒரு பிளேடும் கூட. இந்த ஒரு பிளேடை யூஸ் பண்ணி எந்த மாதிரி வேலைகளையும் ஈஸியாகவே பண்ணிக்கலாம். ஒரு சின்ன வேலையாக இருந்தால் கூட இந்த ஒரு பிளேட் உங்களுக்கு அந்த இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு பிளேடுடைய விலை அப்படின்னு பார்க்குறப்ப கூட ரொம்ப கம்மியான விலை தான். இதை பற்றி அதிகமான தகவல் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் பார்த்தா எந்த ஒரு கேட்ஜெட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, எந்த ஒரு கேட்ஜெட் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் நம்ம பார்த்த அர்போ அப்படின்ற கேட்ஜெட் ஃபியூச்சரில் இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக அந்த ஒரு கேட்ஜெட் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து இந்தியாவில் அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு வந்து எனக்கு தோணும். உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் நம்மளுடைய செகண்ட் சேனலான எத்திக்கல் எஜுகேஷன் சேனலில் ரொம்பவே சூப்பரான ஆசம் கண்டென்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரெகுலரா. இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் நீங்க வேற எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு யூனிக்கான கண்டென்ட்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க நண்பா. உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் எந்த ஒரு முயற்சியும் வெற்றி அடையாது. அண்ட் ஃபைனலி இது வரைக்கும் பொறுமை வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே. அறிவோம் பல.